அவேர்னஸ் வந்து 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 now I am giving இந்த ரைட் சைடில் அந்த பார்க்குறீங்கல்ல ஒரு 13-14 கேர்ள்ஸ், இவங்க வந்து ஆக்ஸ்போர்ட் நர்சிங் காலேஜ் ஹைதராபாத்ல படிக்கிறாங்க. ட்ரைபல் சில்ட்ரன் ஹேவிங் டெவலப்ட் தேர் கட்ஸ் இனஃப் அந்த ஹைதராபாத்ல போய் படிக்கிற அளவுக்கு ஆண்டவருடைய அன்பு அவர்களை பலப்படுத்தி ஊழியம் அவர்களை கொண்டு வருகின்றது. இங்க பாக்குறது நீங்க இந்த லெப்ட் சைட்ல இருக்கிறவங்க இவங்க வார்லி இன பிள்ளைகள். அந்த வல்சாட், தரம்பூர், இந்த பாம்பே பக்கம் இதெல்லாம் இந்த வார்லி நிறைய இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளிலிருந்து அந்த அங்க பாக்குறவங்க 2 பேர் பிடிஹெச் கிராஜுவேட், மீதி உள்ளவங்க படிச்சிருக்காங்க. பெத்தேல் பைபிள் இன்ஸ்டிடியூட்ல குஜராத்ல இருந்து அவங்க வந்து ட்ரைபல் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க, குஜராத்தியே சரியா வராது. அந்த பிள்ளைங்க இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் ஆங்கிலத்தில் படிக்கின்றார்கள். காரணம் வருங்கால திருச்சபையின் லீடர்களாக மாற வேண்டும். இந்த லெப்ட் சைட்ல இருக்கிறவர் வந்து நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன உங்களுக்கு ஹை காஸ்ட் பீப்புள் டீச்சரா இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சாங்க. இப்ப பாருங்க ஹை காஸ்ட் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ப்ரொஃபஸரா இந்த ஊழியத்தின் மூலமாக வந்து அஹமதாபாத்ல ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. அவர் வந்து என்ஜினியரா நடுவில் இருக்கிறவர் வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் கம்பெனி வாப்பியில் இருக்குது, அதனுடைய மேனேஜர். அந்த லாஸ்ட்ல இருக்கிற தம்பி வந்து கல்கட்டாவில் பைபிள் காலேஜ் படித்து அவரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகின்றார். இதெல்லாம் அவங்க சேர்ந்தது. அந்த மேல தென்னா அவங்க ஹாஸ்டல்ல சேர்ந்த சமயத்தில் உள்ள பிக்சர். இப்போ வந்து அவங்க இந்த தம்பி வந்து பிடிஹெச், அப்புறம் எம்டிஹெச், அப்புறம் எம்ஏ டிகிரி இதெல்லாம் படிச்சு he is now doing ministry in Bangalore. இந்த தங்கச்சி வந்து வசவா. இந்த பிள்ளை வந்து எம்காம் பிஎட் முடிச்சு அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல ட்ரைபல் கேர்ள் இங்கிலீஷ் பிரைமரி ஸ்கூல் பிரின்சிபல். இது வந்து எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இவ்வளவு பேரு அவங்க முடிச்சு சின்ன சின்ன அசோசியேஷன்ஸ் வச்சு அவங்களும் டிஃபரெண்ட் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து யூபி ஸ்டேட்ல அங்க படிச்ச பிள்ளைங்க எல்லாம் அவங்க நிறைய பாஸ்டர்ஸா இருக்காங்க. அந்த லாஸ்ட்ல இருக்கிற தம்பி வந்து ஸ்டீஃபன் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஜான்சில ஒரு ட்ரஸ்ட் வச்சு கம்பேஷன் மூலமா டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷன் மூலமா மினிஸ்ட்ரி பண்றாரு. அந்த கீழே முட்டங்கால் பட்டிருக்கிறாரு. அவரும் ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் சர்ச் பாஸ்டர் தான். மத்திய பிரதேச பக்கத்துல பாஸ்டர் தெரியுமா என்னமோ தெரியல, ஒரு ஏர் கண்டிஷன் சர்ச் வச்சிருக்காங்க. அங்க அவர் இஸ் எ பாஸ்டர். நெக்ஸ்ட் தம்பி. ஓகே, இது வந்து குஜராத்ல உள்ள ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன். அவங்க எல்லாம் சேர்ந்து தே ஆர் இன்வால்வ் இன் மினிஸ்ட்ரி. ஹெச்ஐவி இன்ஃபெக்ட், அதாவது ரீஹாபிலிட்டேஷன் சர்வீஸ் வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் இன்ஃபெக்டட் அஃபெக்டட் சில்ட்ரனுக்காக நடத்தப்படுகின்றது. டெல்லியில இது வந்து வேலூர்ல ஹெச்ஐவினால இன்ஃபெக்டட் லேடிஸ் அவங்க ஹஸ்பண்ட் இறந்திருப்பாங்க, வீட்டில் வந்து அவங்கள அந்த வீட்டில் விட்டுருவாங்க. இந்த மாதிரிப்பட்ட லேடிஸ் வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கவர் செய்து அதில் வர்ற இன்கம் வந்து அவங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த குரூப் வந்து நவஜீவன் சேவா மண்டல் விருதம்பட்டுன்னு ஒரு இடத்துல வச்சு அதுக்காக உதவி செய்து வருகின்றார்கள். அதில் ஒரு லேடி என்ன சொல்லிச்சுன்னா, நீ ஏமா இங்க வர்றேன்னா இந்த இன்கம்காக வரலங்க, இங்க வந்தாதான் எனக்கு ஃபேமிலியில வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பிஒஎம்ல ஜெயராஜ் அண்ணனுடைய ஒய்ஃப் வந்து அங்க ரெகுலரா டீச்சிங் கொடுப்பாங்க. ஸோ தே ஆர் கெட்டிங் கம்ஃபர்டட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் லவ். ஓகே, அவேர்னஸ் ப்ரோக்ராம். இது வந்து டெல்லியில 514 பிள்ளைங்க ஹெச்ஐவி அஃபெக்டட் இன்ஃபெக்டட் ஃபேமிலியில் உள்ள சில்ட்ரனுக்கு வந்து அங்க கேர் அண்ட் சப்போர்ட் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சொல்லப்பட்டு வருகின்றது. ஓகே ஓகே, மெடிக்கல் செக்அப். ஓகே, why I am here, வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த 1 இயரும் நாங்க ஏன் எப்படியாவது ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் கொஞ்சம் நல்ல ஃபண்டு ரைஸ் பண்ணி இந்த மினிஸ்ட்ரியை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கண்டினியூஸா ஜெபித்துக் கொண்டிருந்தோம். காரணம் பிரessing நீட். இப்ப வந்து தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஜேஜே ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். யாரெல்லாம் சிறுவர் இல்லங்கள் நடத்துகிறார்களோ அவங்க வந்து சர்டன் நீட்ஸை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுல ஒன்னு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட், செகண்ட் வந்து ஃபெசிலிட்டி நீட், தேர்ட் வந்து பர்சனல் நீட். இது மூணும் பிரையாரிட்டி நம்பர் 1, 2, 3ல இருக்கும். இதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா சோசியல் வெல்ஃபேர் இதுல வந்து சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. வித்தின் 7 days ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுப்பாங்க. we are actually in risk.
ஏன்னா நம்ம வந்து நண்பர் விசேஷ ஜபக்குழு வந்து ரொம்ப இது பணம் போட்டு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். சாதாரண இடங்களில் தான் ஹாஸ்டல் வைப்போம், சாதாரண ஃபெசிலிட்டி தான். அப்படிப்பட்ட இடங்களில் இருக்கின்ற அந்த இடங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க நம்ம மினிஸ்ட்ரி நல்லா இருக்குது, லைஃப் கொடுக்குறோம், அது எல்லாருக்கும் தெரியுது. பட் அந்த நீட்ஸை மீட் பண்ணலைன்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஆபீசர்ஸ் எல்லாம் பின்னால தே ஆர் ஆஃப்டர் அஸ். அதனால நாங்கள் யோசித்தோம், ஒரு ரேண்டம் எங்கேயாவது போய் கடவுள் ஏதாவது உதவி செய்வார்னு சொல்லிட்டு ஒரு ஜபத்தோடு நாங்கள் இங்கு வந்திருக்கின்ற ஒன்று. ரெண்டாவது வந்து வருடத்துக்கு சுமார் 70-80 பிள்ளைங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியில வருவாங்க. இப்ப எல்லாம் நல்ல ஸ்டடீஸ் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆனா எல்லாமே காஸ்ட்லி, தமிழ்நாட்டிலையும் காஸ்ட்லி, நார்த் இந்தியாவிலையும் காஸ்ட்லி. அதனால இந்த ஸ்பான்சர்ஷிப் சப்போர்ட்னால எங்களால் அவங்கள ஹையர் ஸ்டடீஸுக்கு அனுப்புறது ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆகவே அந்த ஒரு சப்போர்ட். அது போக வருடத்துக்கு எப்படியும் ஒரு 300-400 பிள்ளைங்க வந்து மிஷன் ஃபீல்ட்ல இருந்து எங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு ஹாஸ்டல்ல இடம் கொடுங்கன்னு கேட்பாங்க. காரணம், அவங்க இருக்கிற இடங்கள்ல எல்லாம் ஸ்கூல் கிடையாது. ஆனா நாங்க வந்து எவ்வளவு ஸ்பான்சர்ஷிப் வருதோ அந்த அளவுக்கு தான் பிள்ளைங்களை எடுக்க முடியும், அதுக்கு மேல எடுக்க முடியாது. ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் செலவு, வருடத்திற்கு 12,000 ரூபாய் செலவு. இப்படியாக நிறைய பேர் தமிழ்நாட்டில் இந்த 7000 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா மேக்சிமம் பிள்ளைங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள திருச்சபைகள் தான் உதவி செய்கின்றார்கள். இந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு நாங்க இங்க வரல இதுவரையில. அது இட்ஸ் a mistake of missionaries like us. வந்திருக்க வேண்டும். இந்த திருச்சபையிலிருந்து ஐயா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னால என்ன உதவி செய்கின்றார்கள். அவங்க வந்து அவங்க பக்கத்துல எங்களுடைய ஊழியக்காரர் ஜெயராஜன் சொல்லி ரெவரண்ட் ஜெயராஜன் ஒரு சகோதரர் இருந்தார், கேன்சர்ல இறந்துட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து she is doing wonderful ministry there for நவஜீவன் சேவா மண்டல். அவங்க தான் சொன்னாங்க, இப்படி ஒரு சபை எனக்கு நல்லா தெரியானே, அவங்க ஆராதனை எல்லாம் அந்த இதுல போடுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், ஐ எம் த்ரில்டு, நீங்க கண்டிப்பா போங்கன்னு சொன்னாங்க. ஆகவே உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கேன். அன்பான திருச்சபையாரே, தமிழ்நாட்டில் 200 வருஷத்துக்கு முன்னால வெளிநாட்டில் இருந்து மிஷனரிகள் வந்து அவங்க கல்வியையும் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டையும் கொடுத்ததுனால தான் தமிழ்நாடு முழுவதும் சர்ச்சஸ் எல்லாம் பலமா இருக்கு. இல்லைன்னா ஐ டோன்ட் நோ. அதே இதை கடவுள் இன்றைக்கு நம் மூலமாக மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இது ஏதோ நம்ம பெரிய தானம் பண்றதில்ல. வாட் வி ஹவ் ரிசீவ்ட் வி ஆர் கால்ட் டு கிவ் பேக் டு காட், அவ்வளவுதான். அதுக்காக உங்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன். இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், இந்த ஊழியத்துக்காக கொடுங்கள். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் எல்லாமே அந்த புக்லெட் யாரு குறிப்பாக, ஏன்னா கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கிறேன், அதுல பாத்தீங்கன்னா கிளியரா இருக்குது எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் எல்லாம் நீடுல இருக்குது. அந்த நீடு உள்ள ப்ராஜெக்டை யாராவது உதவி செய்ய விரும்பினால் அதனுடைய டீடைல்டு ப்ரொபோசல் என் கையில் இருக்குது, நீங்க கேட்டா நான் கொடுக்கிறேன் உங்களுடைய பாஸ்டர் ஐயாவுடைய அனுமதியோடு. ஆகவே இந்த வாய்ப்பு கொடுத்து இவ்வளவு நேரம் நீங்கள் கவனித்தீர்கள். நான் செய்திக்கு செல்ல விரும்புகிறேன். வெரி ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கின்றேன், ஏன்னா டைம் இல்லை. ஆகவே மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் வந்து பக்கா அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஆனா என்னால முடியல. இப்பொழுது நம்முடைய செய்திக்கு செல்லலாம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி, இந்த அருமையான காலை விளைக்காக. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கின்ற உணர்ச்சியை நீர் தந்ததற்காக, எங்கள் எல்லாரையும் ஆட்கொண்டு இந்த நேரத்தை எங்களோடு பேச போகிறதற்காக நன்றி சுவாமி. எங்களையே அர்ப்பணிக்கின்ற கர்த்தாவே, சற்று நேரம் திறந்த உள்ளத்தோடு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு நாங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் ஆத்ம திருப்தியிலும் இருந்து கடந்து செல்ல அன்பின் பிதாவை எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள கர்த்தாவே, ஆமென். சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 பேதுரு 1வது அதிகாரம். 2 பேதுரு 1வது அதிகாரம். வாசிப்பதற்கு சமயம் இல்லாதபடினால் செய்திக்குள்ளாக டைரக்டாக கடந்து செல்ல விரும்புகின்றேன். இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை பாருங்கள். இது யாருக்கு அட்ரஸ் பண்ணுகின்றார்? பேதுரு எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. இந்த அதிகாரத்தை அவர் எழுதும் பொழுது என்னை போல அப்படின்னா யாரு? அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல. ஒன்ஸ் அகைன், என்னை போல, எங்களை போல விசுவாசத்தை பெற்ற உங்களுக்கு நாங்கள் எழுதுகின்றோம் என்று சொல்லுகின்றார். ஆகவே ஐ பிலீவ் இங்க இருக்கின்ற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை அப்போஸ்தலர்கள் தந்த அதே டிகிரி ஆஃப் ஃபெய்த்திலே நாம் அக்செப்ட் பண்ணி இருக்கின்றோம் என்று நான் நினைக்கிறேன். ஆமென்.
Everybody said amen. No, it's not confirmed. இல்ல, திரும்ப ஒருக்கா சொல்றேன். இங்க இருக்கின்ற அனைவரையும் பார்த்து பேதுரு என்னை போல விசுவாசம் பெற்ற அருமையான விசுவாசிகளே என்று சொல்லும்படி everybody said amen. Okay, thank you. என்ன சொல்லுகின்றார்? திரும்ப 3 முக்கியமான ஆசீர்வாதங்களை இந்த இடத்திலே சொல்கின்றார். அந்த ஆசீர்வாதங்களின் மேல் உங்களுடைய கவனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். 1, 8வது வசனம், அதனுடைய கடைசி பகுதி, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. So you will not be a unproductive person in knowing Jesus Christ. ஒரு ஆசீர்வாதம். 2வது 10வது வசனம் கடைசி பகுதி, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவைகளை செய், if you do all these things you will never ever fail or stumble. 3வது 11வது வசனம் அதனுடைய கடைசி பகுதி, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். ஆங்கிலத்திலே you will receive a rich welcome into the kingdom of God என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. rich welcome, a prosperous welcome into the kingdom of God. ஆக 3 ஆசீர்வாதம். 1, வீணா, you are not a waste product, you are a productive person. 2, நீங்கள் ஒரு காலம் இடறி விழ, you will never fail, you will never ever fail. 3, rich welcome into the kingdom. இதுக்கு மேல இந்த உலகத்தில் ஏதாவது ஆசீர்வாதம் நமக்கு தேவையா? நான் செய்யறதெல்லாம் வாக்கியம், நான் ஒரு எல்லாம் யூஸ்ஃபுல். யார் பார்த்தாலும் ஐயா நீங்க எவ்வளவு நல்ல சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்றது. கடைசியா என்னோட எண்ட் ஆஃப் த லைஃப்ல ரிச் வெல்கம் இன்டு. சாதாரண நார்மலா பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் எங்க கடைசி எங்க போறீங்க? பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும்னு தான் சொல்லுவோம். பட் பரலோகத்துல there is a rich welcome also. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் பெற இந்த இடத்துல 3 கண்டிஷன்ஸ் ஆர் தேர். இல்ல, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவதில் ஆண்டவர் வெளிப்படும் பொழுது ஒரு கவனன் காடாக ஒரு நம்மோடு ஒரு கவனன், ஒரு ஏற்பாடு பண்ணுகின்ற கடவுளாக அவர் வெளிப்படுகின்றதை நாம் பாருங்க. எந்த இடத்துல you do this I will do this, if you walk with me I will along with you, if you are with me I am with you. எங்க பார்த்தாலும் எந்த வசனத்துல பார்த்தாலும் there is a condition, there is a need to fulfill and he is with us. என்ன என்பதை தான் சுருக்கமாக சொல்றேன். என்னுடைய டைம் இஸ் வெரி ஷார்ட், I will quickly run over. 1, 2வது வசனத்தை யாராவது வாசிங்க. யாராவது வாசித்து, நானே வாசிக்கின்றேன். தேவனையும், எஸ் ப்ளீஸ், அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. 3வது வசனம், எஸ், நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவர் தந்தருளும் அன்றி. கொலோசியர் 1:10 யாராவது வாசிக்கலாம், வேகமாக வாசிங்கள். கொலோசியர் 1:10 நானே வாசிக்கின்றேன். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில், அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக. எஸ், போதும். சோ ஆண்டவருக்கு பிரியமாக கனி தருகின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அவரை அறிகின்ற அறிவில் வளர்ச்சி அடைவன். சோ பேதுரு இந்த இடத்துல என்ன கொடுக்கின்றார்கள் என்றால், we should increase in the knowledge of God. தேவனை அறிகின்ற அறிவிலே நான் வளர வேண்டும். தேவனை அறிகின்ற அறிவிலே நான் வளர வளர என்மேல் தேவ கிருபையும் தேவ இரக்கமும் பெறுகின்றது. 3வது வசனத்திலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தந்தருளும் என்று. ஆக ஆண்டவரை நான் அறிய அவரிடத்திலே நான் நெருங்க நான் எல்லாவற்றுக்கும் நான் பரிபூரணமாய் பெற்றுக் கொள்ளுகின்ற பாத்திரக்காரனாக மாறுகின்றேன் என்று வேதம் சொல்கின்றது. கொலோசியர் 1:10 அவர் என்ன சொல்லுகின்றார்? பவுல் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் தேவனை அறிகின்ற நற்கிரியைகளை செய்து தேவனை அறிகின்ற அறிவிலே நீங்கள் பூர்ணப்படும் பொழுது நீங்கள் யூ பிகம் எலிஜிபிள் டியர்லி சில்ட்ரன் ஆஃப் காட் என்று சொல்லி அங்கு சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். புதிதாக திருமணம் பண்ண ஒரு குடும்பத்தை நினைத்து பார்ப்போம். கணவன் மனைவி ஒன்றுக்கொன்று அறியணும்னா எவ்வளவு நாள்ல அறிந்துருவார்கள்? யாராவது சொல்ல முடியுமா?
எல்லாருமே நிறைய திருமணம் முடித்தவர்கள் இருக்கிற கணவனும் மனைவியும் சரியாக ஒருவருக்கு ஒருவர் அறிய வேண்டும். எவ்வளவு நாள் ஆகும் ஐயா? கரெக்டா சொன்னாங்க. பட் லைஃப் லாங் சாகிறது வரையிலும். கரெக்டா? என்னைக்கு நம்ம இறக்குறோமோ அன்னைக்கு கூட ஐயோ எடி இதெல்லாம் நீ எப்ப சொல்லி இருக்கலாம், இப்பதான் சாகர டைமா சொல்ற இல்ல. கணவன் மனைவி அவங்களால ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள கூடவே இருக்கிறாங்க, எல்லாமே எவ்ரிதிங் டுகெதர், பட் ஸ்டில் தே ஆர் நாட் ஏபிள் டு. காரணம் என்ன? தே ஆர் நாட் ஸ்பெண்டிங் இனஃப் டைம். அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு விரும்பல, அவங்கள்ட்ட புரியறதுக்கு விரும்பல. ஆகவே அவங்களால சரியாக அறிந்து கொள்ள முடியல. சரியாக அறிந்து கொள்ள முடியாததினால் சரியான ஆசீர்வாதங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் போகின்றது என்பதை நாம் பார்க்கணும். ஆகவே இந்த இடத்திலே பேதுரு சொல்லுகின்றார், தேவனை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும். எப்படி நாம் தேவனை அறிகின்ற அறிவிலே வளர முடியும்? 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. சாரி, 1 யோவான் 2:3. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். எப்படி நாம் அறிவோம்? ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் அறிந்திருக்கிறதுனால், அதற்கு கீழ்ப்படுகிறதுனால் நாம் தேவனை அறிவோம். இந்த கற்பனைகளை நாம் எங்கு கற்றுக்கொள்ள முடியும்? கற்பனைகளை எங்கு கற்றுக்கொள்கின்றோம்? வேத புஸ்தகத்தில். இல்ல, வேத புஸ்தகம் இல்லைன்னா ஆண்டவருடைய கற்பனைகள் நமக்கு தெரியாது. வேத புஸ்தகத்தை எப்பொழுது படிக்க வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகின்றது? வேத புஸ்தகத்தை அநேகர் இன்றைக்கு படிக்கின்றார்கள். இல்ல, இன்னைக்கு யாரெல்லாம் வேத புஸ்தகத்தை படித்து வந்தீர்கள்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஓகே, வேத புஸ்தகத்தை படிக்க வேண்டுமா, வேற ஏதாவது செய்ய வேண்டுமா? தியானிக்க வேண்டும். வேத புஸ்தகத்தை தியானிக்கத்தான் செய்ய வேண்டுமா, வேற ஏதாவது செய்ய வேண்டுமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, நமக்கு என்ன செய்யறாங்கன்னா, சண்டே ஸ்கூல்ல, சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் வேதத்தை படிங்கப்பா படிங்கப்பா படிங்க. நோ, வேத புஸ்தகத்தில் வேதத்தை படியுங்கள் என்று சொல்லவே இல்லை. என்ன சொல்லுகின்றது? அதை தியானிக்க வேண்டும், அதை ஆராய வேண்டும். அதை தியானிக்கும் பொழுதும் ஆராயும் பொழுதுதான் ஆண்டவரை நான் அறிய முடியும். எப்பொழுது தியானிக்க வேண்டும்? வேத புஸ்தகத்தை எப்ப படிக்கணும்? இரவும் பகலும். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அன்பானவர்களை, ஒரு தடவை நான் ஜார்க்கண்ட்ல இருந்து கல்கட்டா பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். 7 மணி 5 மணிக்கு வழக்கம் போல பைபிள் எடுத்து பல்லெல்லாம் தேய்ச்சி கிளீன் ஆகிட்டு பைபிள் வாசித்து கொண்டே இருந்தேன். ரொம்ப நேரம். நார்மலா நான் ட்ரெயின்ல போகும்பொழுதுதான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா அங்கதான் வேஸ்டான டைம் போகும். நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா மெசேஜ் பண்றதுக்கு நல்ல அருமையான சந்தர்ப்பம். நான் வாசித்து கொண்டே இருந்தேன். ஒரு 7 மணி வரை என்னுடைய வாசிப்பும் தியானமும் போய் கொண்டே இருந்து. பக்கத்துல ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தார். அவர்கிட்ட என்னமோ கேட்கணும் போல ஆசைப்பட்டு கொண்டே இருந்தார். 7 மணிக்கெல்லாம் மெதுவா கேட்டார், ஐயா நீங்க பாஸ்டரா? உடனே நான் ஓ, என்ன அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமாங்க, நான் பாஸ்டர் தான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல, இப்ப எல்லாம் வேத புஸ்தகத்தை யாருமே படிக்க மாட்டாங்க, யாரும் கையில கொண்டு ஒன்லி பாஸ்டர் தான் தூக்குவாங்க. இல்ல, அதனாலதான் நான் நினைச்சேன் நீங்க பாஸ்டரா இருக்கும். பாருங்க எவ்வளவு மக்களுடைய அபிப்பிராயம் என்பதை பாருங்கள். நாம் இந்த நீங்க இந்த ஒவ்வொரு ட்ரெயின்லயும் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மகுமாரிகள்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் பயங்கரமா வளர்ந்து கொண்டிருக்கின்றது, நார்த் இந்தியாவிலும் பயங்கரமா இருக்கின்றது. அவங்க எல்லாம் அவங்களுடைய ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் ஷார்ட் இதுல வச்சு சின்ன புக்ல வச்சிருக்கிறாங்க. ஒரு நிமிடம் நீங்க வந்து எம்டியா இருக்கிறத பார்க்க முடியாதுங்க. ஒரு நிமிடம் எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ, இவ்வளவு ஜீவனுள்ள வேத வசனங்களை நம்ம வாசிக்காம இருக்கின்றோமே. இந்த மக்கள் அப்படியே தியானம் பண்ணி கொண்டே இருக்கின்றார்கள். இந்த வேதம், அதை நாம் வாசிக்கின்ற ஆண்டவரை நாம் அறிகின்றோம். ஆண்டவரை அறிய அறிய தேவ சமாதானமும் தேவ கிருபையும் நம்ம மேல் பெறுகின்றது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இதை அறிய அறிய அவர் என்ன சொல்லுகிறார்? நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். சரிதானா? என்னெல்லாம் நம்ம செய்ய விரும்புகின்றோமோ, நம்முடைய வீட்டில் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி பார்க்கின்றோம், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகின்றோம், என்னென்னமோ செய்கின்றோம். ஆனால் இதெல்லாம் செய்வதற்கு கேட்கின்ற அந்த கடவுளை நாம் சரியாக அறியவில்லை. அன்பானவர்களே, தேவனை அறிய அறிய அவர் நம்மேல் ஆச்சரியமான காரியங்களை செய்கின்றார்.
ஆக இப்போ இங்க இருக்கின்றவர்கள் ஒருவேளை நான் தேவனை அறிந்திருக்கின்றேன், நல்லா வேதம் படிக்கின்றேன், ஆராய்ச்சி பண்ணுகிறேன் சொன்னால் வேத வசனத்திலே உண்மையிலே நாம் ஆண்டவரை அறிந்திருக்கின்றோமா என்று செக் பண்ணுவதற்கு